வணக்கம் நண்பர்களே. ஒரு நாள் கார் டிரைவர் தன் வண்டியை எடுத்துக்கிட்டு அலுவலகத்துக்கு வேலைக்கு கிளம்புனார். போகும் வழியில் ஒரு பாதி தூரத்தில் அவர் கார் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. அவர் வண்டி பஞ்சரான இடம் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல், அதாவது மனநல மருத்துவமனை. சுற்றுமுற்றும் பார்க்குறாரு, ஏதாச்சும் மெக்கானிக் கடை இருக்குதா அப்படின்னு ஒரு 1/2 ஹவராக தேடி தேடி பார்க்குறாரு. எதுவுமே இல்லாததுனால அவரே கழட்டி ஸ்டெப்னி மாற்றலாம் அப்படின்னு முடிவு எடுத்து போல்ட்டை கழட்ட ஆரம்பித்தார். 4 போல்ட்டையும் கழட்டி வைத்து விட்டு ஸ்டெப்னி எடுத்து வர சென்றார். ஸ்டெப்னி எடுத்து வரும் பொழுது அவர் கால் இடறி 4 போல்ட்டில் பட்டதால் அருகில் இருந்த கால்வாயில் விழுந்து விட்டது. அந்த 4 போல்ட்டும் சாக்கடையில் பக்கத்தில் விழுந்துருச்சு. ஐயோ, இன்றைக்கி ஆஃபீஸ் போன மாதிரி தான். இதை நம்ம வேறு கோட் ஷூட் போட்டிருக்கோம், இந்த போல்டு வேறு சாக்கடையில் விழுந்துச்சு, இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நின்னார். அப்போது ஏதாவது பிரச்சனையா டிரைவர் என்று ஒருவர் கேட்டார். அவரை பார்த்த டிரைவர் மனநல மருத்துவமனையில் இருந்து வந்த நோயாளி மாதிரி அவருக்கு தெரிஞ்சுது. உடனே இவர் ஒரு ஐடியா போட்டார். எப்படியாவது இவரை சாக்கடையில் இறக்கி இந்த போல்ட்டை எடுத்து விட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தார். ஏன்னா அவர் ஒரு பைத்தியக்காரரு, சாக்கடையில் இறங்கினா இறங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தார். அதுக்கப்புறம் அந்த நோயாளிகிட்ட, மனநலம் பாதிக்கப்பட்ட நோயாளிகிட்ட நடந்த கதையை சொன்னார். இந்தமாரி நான் வர வழியில் கார் பஞ்சர் ஆகிடுச்சு, நான் ஆஃபீஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த கதையை சொன்னதுமே உடனே அந்த பைத்தியக்காரன் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தான். இதை பார்த்ததுமே அந்த கார் டிரைவர் ஷாக் ஆகிட்டான். அப்படி என்ன அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் சொன்னார் அப்படின்னா, அந்த காரில் இருக்கிற மற்ற 3 சக்கரங்களில் இருக்கிற தலா ஒரு போல்ட்டை கழட்டி இந்த சக்கரத்தில் மாட்டிக்கிங்க. அருகில் உள்ள மெக்கானிக் கடையில் போயிட்டு மெதுவாக காரை ஓட்டிகிட்டு போயிட்டு மற்ற எல்லா சக்கரங்களிலும் போல்ட்டு வாங்கி மாட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் இந்த கார் டிரைவருக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இவர் மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருப்பாருன்னு பார்த்தா இவ்வளவு தெளிவாக முடிவு எடுக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் எப்படி இந்த மருத்துவமனையில் இருந்து வெளில வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த மனநலம் பாதிப்படைஞ்சவர் சொல்கிறாரு, இந்த மருத்துவமனையில் இருக்கிற எல்லாரும் முட்டாளும் இல்லை, வெளியில் சுற்றுகின்ற எல்லாரும் புத்திசாலியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எப்போவுமே ஒரு தோற்றத்தை வச்சு எதையுமே நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த கதையிலேருந்து இன்னொரு நீதியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். உயிருள்ள பறவைக்கு எறும்பு வேணால் சிறிதாக தெரியலாம், ஆனால் அந்த பறவையே இறந்து போயிடுச்சுன்னா இந்த எறும்புக்கு அந்த பறவை தான் உணவு. அதனால் சந்தர்ப்ப சூழ்நிலை யாருக்கு எப்போ வேணாலும் மாறலாம். அதனால் யாரையும் எளிதாக எடை போட்டுறக்கூடாது. இந்த வீடியோவிலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாரையும் அவ்வளோ சாதாரணமாக ஒரு தோற்றத்தையோ எதையும் வச்சு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.